ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரையில் துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை முடக்குவாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை வாரம் ஒரு முறை நம்ம உணவோடு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரை வேலியில் படர்ந்துருக்கும். இதில் காய் பூவு எல்லாமே இருக்கும். அந்த காய் பூவு காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் இலைகளாக சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி எடுத்தோன்னாக்க அதே அளவுக்கு கொத்தமல்லி தழையும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு அதையும் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வரமிளகா ஒரு 4 எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உப்பும் புளியும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் அதில் வரமிளகாயை போட்டு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதை போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட சீரகத்தையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் பூண்டு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆன பின்னால் கழுவி வச்சுருக்கிற முடக்கத்தான் கீரையை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முடக்கத்தான் கீரை நல்லா வதங்கின பின்னால் கொத்தமல்லி தழையும் இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாம் வதங்கிருச்சு. இதோட உப்பு புளியை சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கெட்டியாக கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை. இப்போ முடக்கத்தான் கீரை துவையல் ரெடி ஆயிருச்சு. இதை இட்லி தோசையோடையும் சேர்த்துக்கலாம். சாதத்தோடையும் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு அதோட 1 டீஸ்பூன் முடக்கத்தான் கீரை துவையல் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இன்னும் இதை போல் வீடியோஸை பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.